ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபியோடு வந்திருக்கேன். கம்மஞ்சோறும் முருங்கைக்கீரை கூட்டு குழம்பும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாரத்துக்கு 2 தடவையாவது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முருங்கைக்கீரை தேவையான அளவு எடுத்துகிட்டு 3 தக்காளி, 20 பல் வெங்காயம், 4 பல் பூண்டு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் ஒரு குக்கருக்கு சேர்த்துட்டு அதில் சாம்பார் தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறோம். இது வடகம் தாளிப்புக்கு, அதோட மிளகாய் வத்தல் ரெண்டுத்தையும் எடுத்து தாளிப்புக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி புளி கொஞ்சமாக கரைச்சி ஒரு குட்டி இது நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி கொதிய விட்டுக்கணும். கொதிய விட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கம்மஞ்சோறு எப்படி ரெடி பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உலக்குக்கு 2 உலக்கு தட்டி எடுத்துருக்கோம் கம்பு. அந்த கம்பை வந்து தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 40 நிமிஷத்துக்காவது ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துக்கிட்டு கல் மண் இருக்கிறதா இருந்தால் அரிச்சு எடுத்துக்கணும். அரிச்சு எடுத்துக்கிட்டு தண்ணி ஒரு 5 சொம்புக்கு தண்ணி எடுத்துருக்கோம். அந்த 5 சொம்பு தண்ணியோட கொஞ்சமாக ஒரு கழனி தண்ணி நைட்டு சேர்த்து வச்ச கஞ்சி தண்ணியும் சேர்த்துருக்கோம் அந்த 5 சொம்பு தண்ணியில். இப்போ மிக்சிக்கு எடுத்துக்கிட்டு இந்த கம்பை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த கஞ்சை தான் நம்ம வந்து அந்த தண்ணி கொதியுது இல்லையா, அதுக்கு சேர்த்துருக்கோம். அந்த கஞ்சியும் தண்ணியும் சேர்த்து ஒரு 5 சொம்பு தண்ணி இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 5 சொம்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாவை சேர்க்கணும். இந்த மாவு வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்ததில் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கொதி வந்ததையும் இந்த மாவு அதோட சேர்த்து விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக கட்டி பிடிச்சிரும். தண்ணி கொஞ்சமாக இந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வந்து தேவையான நேரத்தில் யூஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நல்லா கிண்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எல்லோரும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.